ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். தாயின் அன்பை பார்க்கலும் மேலான அன்பு கர்த்தருடைய அன்பு. அந்த அன்பை அனுபவிக்கிற நல்ல நாட்கள் மாறுவதாக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் அறைகூவலை கொடுக்கிறார். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் படித்தோர்லோ படியாதோர்லோ, ஏழையோ பணக்காரர்களோ, உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவரோ, வியாதிஸ்தரோ வியாதி இல்லையோ, அரசியல்வாதி அதிகாரியோ, கிறிஸ்தவர்களோ, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாருங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will rest you. அந்த அழகா சொன்னார். தாயின் அன்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. சில உறவுகள் உங்களை புறம்பே தள்ளியிருக்கலாம், சில நண்பர்கள் உங்களை புறம்பே தள்ளியிருக்கலாம், செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் புறம்பே தள்ளாத ஒரு தெய்வம் அவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு தாய்மார்கள்லாம் திடீர்னு ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலைக்கு ட்ரைனிங் போகும்போது கட்டாயமாக சிறு குழந்தைகளை கொண்டு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆனால் அந்த ட்ரைனிங் டைமில் பக்கத்தில் பிள்ளைகளை தூங்க வைத்திருந்தார்கள். யாரோ கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பிள்ளை மட்டும் அழ ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துங்க, அம்மா அந்த ரூமில் தான் இருக்காங்க, அழாத, எவ்வளோ சிறப்பு அழுதுகிட்டே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அந்த ரூமில் இருந்து தாய் தன் பிள்ளை பேர சொல்லி, மகளே நான் அங்கே தான் இருக்கிறேன், படுத்துக்க தூங்கு அப்படின்னு சொன்னோன்னா சாஃப்ட் ஆகி அந்த பிள்ளை அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்து தூங்கி விட்டது. தாயின் நன்மை எவ்வளோ மேலானது. எத்தனையோ தாய்மார்கள் சொல்லி அந்த பிள்ளை கேட்கல. ஆனா தாயின் அன்பு, தாயின் பாசம். நீ ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், ஏன்ட்ட வாங்க. மந்திரவாயிட்டு போனது போதுன்னு அர்த்தம். ரட்சிக்க திராணினாத மனுஷன் போனது போதுன்னு அர்த்தம். எங்கேயோ யாற்றை வெக்கப்பட்டது போதுன்னு அர்த்தம். சொல்லி ஏன்ட்ட வாருங்க, நான் இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். 10 குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே இருக்க முடியல, ஊருக்கு வெளியே தான் இருக்கணும், பழைய போட சட்டம். ஆனா 10 பேரை அவர் சுகமாக்கினார். ஆனால் ஒருத்தன் மட்டும் தான் திருப்பி நன்றி சொல்ல வந்தான். 9 போய்விட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி? எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிற ஆண்டவர். அவரை விட்டு போய்விடாமல் அவரிடத்துல சேருங்கள். அவர் சொல்ல, நீங்கள் என்னிடத்துல சேர்ந்தா நான் உங்கள்கிட்ட சேருவேன், நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன். இது ஆண்டவருடைய சத்தியம். ஆமென். ஆண்டவர் வாங்க, கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க அவர் சத்தத்தை அறியணும். அவர் உங்க சத்தத்தை அறிந்து வைத்திருக்கிறார். அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். வருத்தத்தோடு வாரத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பாவை நோக்கி ஓடி வாருங்க. இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, வருத்தத்தோடும் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்டு ஆறுதல் அடைய உதவி செய்யும். நாளில் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.